சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகியிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பரபரப்பாக ஜெய்ப்பூரில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இங்கே அமீர் கான் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாராம். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிற அடுத்த படம் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் தான் கூலி. இந்த படத்தை லோகேஷ் எடுக்கிறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து சௌபின் ஷாக்கிர், உபேந்திரா, நாகார்ஜுனா மற்றும் அமீர் கான், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. அடுத்த வருஷம் கோடை கொண்டாட்டமாக இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. அதன் தொடர்ச்சியாக ரஜினிகாந்தோட நடிப்பில் உருவாக உள்ள திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த படத்தோட அறிவிப்பு ரொம்பவே தாமதமாயிட்டு வருது. நெல்சனோட இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 10 வெளியானது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் பெரிய வெற்றியடைந்து ரூபாய் 650 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டியது. இதனைத் தொடர்ந்து தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் நடிகர் ரஜினிகாந்த், நெல்சன், அனிருத் ஆகியோருக்கு தனித்தனியாக காசோலைகள் மற்றும் சொகுசு கார்களை வழங்கினார். மேலும் படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கு தங்க நாணயங்களை பரிசா அளித்தார். ஜெயிலர் படத்துக்கு பிறகு ரஜினி வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டாரு. தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துக்கு பின் இயக்குனர் நெல்சனோட ஜெயிலர் 2 படத்தில் இணைவதாக சொல்லப்பட்டது. ரஜினியின் பிறந்த நாள் அன்று இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அறிவிப்பு வெளியாகலை. புத்தாண்டன்று அறிவிக்கலாம் என ரசிகர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதற்கான எந்த தகவலும் வெளியாகலை. ஆனால் ப்ரோமோ வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஏன் அறிவிப்பு வெளியாகலை? ஒருவேளை ரஜினிகாந்த் பார்ட் 2 படங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாரா? இல்லை அனிருத் அதிக சம்பளம் கேட்டதுனால இந்த ப்ராஜெக்டை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்களா? இல்லை நெல்சன் கதையை ஒழுங்காக சொல்லலையா? என்ன பிரச்சனை என்று ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே ஆவல் எழுந்து தான் வருது. ஆனால் இந்த நிலையில் தான் கூலி படத்தோட படப்பிடிப்பு நிறைவடைந்ததும் ஜெயிலர் 2 அறிவிப்பு வெளியாகலாம் என புதிய தகவல் வெளியாயிருக்கான். படத்தோட படப்பிடிப்பு 2025 மார்ச் மாதம் சென்னையில் துவங்கலாம் என தெரிய வருது. இதற்கான செட் பணிகள் இப்போ நடைபெற்று வருதாம். ஆனால் இதுவுமே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரிய வரல. ஏன்னா இப்போ வரைக்கும் அப்பப்போ அரசல் புரசலான நியூஸ் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கு. நெல்சனுமே பார்த்திங்கன்னா அடுத்த படத்தில் கமிட் ஆகாமல் இருக்காரு. அப்போ கண்டிப்பாக ஜெயிலர் 2 படத்தை தான் எடுப்பார் என ஒரு தரப்பு சொல்லிட்டு வருது. ஆனாலும் இதுக்கு ரஜினி ஓகே சொல்ல மாட்டார். ஏன்னா ஏற்கனவே சந்திரமுகி 2 இருக்கட்டும், பாஷா 2 இருக்கட்டும், படையப்பா 2 இருக்கட்டும், முத்து 2 இருக்கட்டும், எந்த படத்துக்குமே ரஜினிகாந்த் ஓகே சொல்லலை. அப்படி இருக்கும்போது இதுக்கு மட்டும் ஓகே சொல்லிடுவாரா அப்படின்னு ஒரு பக்கம் தரப்பு சொல்லிட்டு தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 அறிவிப்பு வருமா வராதா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.